அண்ணாவை என்ன சொன்னார் கேட்டாங்களே, பானுமதி பற்றி கேட்டு என்ன சொன்னார், நான் மட்டும் திறந்த முடிவும் இல்லை, அவர் கற்பில் சிறந்த கண்டக்கியும் இல்லை சொன்னார்ல. எப்படி ஜெயிக்க வச்சு அவரை கலைஞர் பேசாத பேச்சா சார்? மனைவி வேறு துணை வேறு இல்லை சார். இன்ன வரைக்கும் அவர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஜானகியம்மா யாருன்னு தெரியும், ஜெயலலிதாவே எல்லாம் சொன்னாங்க. அவருக்கு சொன்னாங்கல்ல, அந்தம்மா ஆடிட்டு போச்சுல. முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டா உடனே டக்குன்னு செயல்பட முடியாது. நம்ம கொஞ்சம் அவங்க 15 ரீல் விட்டாங்க, நம்ம 2-3 ரீல் விடுவோம் அப்படி விட்டதான். இதை நான் தாவேக அரசுக்கே நான் சொல்கிறேன், மக்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன். ஏழை இருக்குல்ல, நான் சார் வச்சு படம் பண்ணு தெரியுமில்ல, என்ன பார்த்தோன்னே கொதிக்குங்க. நீங்கள் ஏமாந்தது நீங்கள் சொன்னீங்க, திமுக கூட்டணி இருக்குல்ல, மத சார்பற்றுன்னா எந்த மத சார்பற்று? நீங்கள் யார் ஓகே இந்தியாவிலேயே தாய்மொழியை ரொம்ப மட்டமாக இருக்குது, தாய்மொழி வளர்ச்சி இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரே நாடு தமிழ்நாடு தான் சார். கிறிஸ்டினா ஏசுமலை பட்டிருப்பான், முஸ்லீம்னா அண்ணாமலை பட்டிருப்பான், அது மாதிரி இந்துனா சிவன் பட்டிருந்தா என்ன சங்கியா, நான் முருகர் பக்தரா சங்கியா, நான் இந்துரா. ரம்ஜானுக்கு நீங்கள் நோன்பு திறந்துட்டு அங்கே குல்லாவை போட்டுட்டு நீங்கள் நோன்பு கஞ்சி சாப்பிடுங்க, ஓகே. அதே மாதிரி இந்து பண்டிகை பண்ணுறீங்களா? பிரைம் 9 டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மணிக்கம். என்னோட இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் பேரரசு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம்? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தமிழக அரசோட கஜானாவே காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு விஜய் சார் கேட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ தான் உள்ளே வந்திருக்காருல்ல சார். ஒரு வீட்டுக்குள்ளே குடி போகிறாங்க வச்சுங்களேன், அன்றைக்கி சமையல் ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அவன் ஃபஸ்ட் குடிக்கணும் அன்றைக்கி ஹோட்டலில் ஆர்டர் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புழக்கம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். அதான் வீட்டுக்குள்ளே ஒரு குடி போனப்பவே நம்ம முழுசாக அன்றைக்கே பெட்ரூம் ஏசி போட்டு படுத்துக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ நாட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் வந்திருக்கும்போது உடனே ஒரு செயல்பட முடியாது. அவருக்கு இப்போ உங்களுக்கு திரும்ப எடப்பாடி வந்ததுதான் வச்சுங்களேன், அவருக்கு அவகாசம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இருந்தவர் என்னென்னங்கிறது ஈஸியாக தெரியும். இது புதுசாக வந்திருக்கவர் அவர் குடிபோகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டா உடனே டக்குன்னு செயல்பட முடியாது. இவர் அனுபவம் உள்ளது ஆளுக்கு, அப்போ கொஞ்சம் டைம் கொடுத்தாகணும். இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி அடுத்து தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளே மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மகளிருக்கு மாதம் 2500 உதவித்தொகை, இதெல்லாம் எப்படி கொடுக்கக்கூடாது? நானும் நம்ம குடிமன் தான் சார். ஏன்னா இவர் என்னென்னா ஒரு இடத்துல பயந்துட்டார். இந்த 1000த்தினால தான் அவங்க ஓட்டு போட்டாங்களோ, அப்புறம் 2500 சொல்லிடுவோம். இந்த இலவசம் ஒழுங்காக தான் இருந்தார். கடைசி நேரத்தில் தான் இதெல்லாம் பண்ணார் அவர். அப்போ ஜெயிக்கணும், ஒருவேளை இது நம்ம தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க விட்ட ரீல் மாதிரி நம்ம கொஞ்சம் அவங்க 15 ரீல் விட்டாங்க, நம்ம 2-3 ரீல் விடுவோம் அப்போ விட்டதான். ஆனால் என்னையை பொறுத்த ஒரு தனி மனிதனை பார்க்கும்போது எனக்கு அது உடன்பாடு இல்லை. பண்ணாதீங்க, ஒரு சாரி கேட்டுருங்க மக்கள்கிட்ட. ஏன்னா அப்படி பண்ணால் மக்கள் விஜய் சார் இல்லை சார். நான் இந்த விஷயத்தில் சார் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நான் விஷயத்தில் ஓகே, மளிகைக்கடையில் ஒரு பொம்பளைகிட்ட நான் பேசியிருக்கேன், ஒரு பூ விற்கிற பொங்கல்கிட்ட நான் பேசியிருக்கேன். நிறைய நான் இந்த மணலில் பார்த்தேன் சார். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இது விஜய் சார் கூட காது பண்ண நல்லது. அவங்க சார், இந்த தம்பி இந்த இலவசம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நல்லது பண்ணால் போதும். இப்போ அவங்க சொல்கிறாங்க, யாருமே இந்த 1000-2000க்கு இப்போ ஆசைப்படலை. இவங்க எங்கே ஆசைப்பட்டாங்க தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வரும்போது ஆசைப்பட்டாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும்போது ஆசைப்பட்டாங்க. ஏன் ஆசைப்பட்டாங்கன்னா, கொள்ளடிக்கிறாங்க இவங்க 1000 கோடி கொள்ளடிக்கிறாங்க, நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லை. இதை நான் தாவேக அரசுக்கே நான் சொல்கிறேன், மக்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. நீங்கள் வேணால் சர்வே பண்ணிக்கங்க. நான் சராசரி மனுஷனா போராடணும்லாம் கேட்டேன், ஓட்டு போட்டு கொண்டு எல்லாத்தையும் விசாரிச்சேன். அப்போ இந்த பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி அலக்கழிச்சாங்கல்ல, இதில் அவங்களாம் எந்த அளவுக்கு பொங்குனாங்க. ஏன்னா நீங்கள் சட்டப்படி பண்ணியிருக்கலாம், அரசியல் சட்டப்படி நீங்கள் மூவ் பண்ணியிருக்கலாம். கவர்னர் அவர் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் உணர்வுங்கிறது வேறு, அரசியல் சட்டங்கிறது வேறு. நம்ம ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கணும். சட்டப்படி தான் அப்பலாம் மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுக்காக தான் மக்களாட்சி அதானே. மக்கள் ஓட்டு போட்டு தானே திரும்ப தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ ஓட்டு போடுற வரைக்கும் அவன் மணலில் உங்களுக்கு ஓகே,
ஓட்டு போட்டதுக்கப்புறம் மனநல பற்றி கவலையில் எங்களுக்கு சட்டம்னா நீங்கள் ஒரு நூலில் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இது மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. நல்ல வேளை சீக்கிரம் வந்துடுச்சு. இந்த 2-3 பேர் இருந்தால் பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கும். பெண்கள்லாம் இருந்தது திட்ட ஆரம்பிக்குது. இப்போ எனக்கு ஏரியில் இருக்குல்ல, நான் விஜய் சார் வச்சு படம் பண்ணு தெரியுமில்ல, என்னை பார்த்தோன்னே கொதிக்குதுங்க. அவங்க வீட்டில் யாரோ அவங்க பணத்தை வாங்கிட்டு துறை மூட்டை மாதிரி அப்படி இதுன்ட்டு எனக்கு என்னடா, அவர் கவர்னரு பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா அவர் பண்ண 100% கரெக்டு சார். நிறைய பேர் சொல்கிறாங்க கவர்னர் அலக்கழிச்சார். கிளாரிட்டி கிளியர் பண்ணிட்டு சட்டசபை போங்க. சட்டசபையில் போய்ட்டு நிரூபிக்கணும்னா நடக்காது சார். ஏன்னா யார் வந்திருக்காங்க உங்களுக்கு? திமுக தான் வந்திருக்காங்க. நீங்கள் இவங்கள நம்பிட்டு போனீங்கன்னா யார் உங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போது 2006 நினைக்கிறேன், திமுக 96 சீட்டு. ஆமாம், 98 சீட்டு. அப்போ 96 சீட்டு நான் பதவி பிரமாணம் பண்ணியாச்சு. சட்டசபை நிரூபின்னு சொன்னாங்க. அப்போனா கூட்டணி கட்சி காங்கிரஸ், அவங்களுக்கு 30-35 சீட்டு இருந்துச்சு. பயங்கர சார் போகலாம். ஏன்னா நம்ம கூட்டணி கட்சி, அவங்கள்ட்ட 30 சீட்டு இருக்குது, நம்மகிட்ட 96 இருக்குது. சேர்த்தாலே அது வந்து 30க்கு மேலே வந்துடும். அது ஓகே. அதனால கவர்னரு ஓகே பதவி பண்ணி வச்சுக்குவார். இங்கே எப்படி 2மே எதிரிகள். ஏடிஎம்கேயும் உங்களுக்கு கால வர பார்ப்பாங்க, திமுகவும் உங்களுக்கு கால வர பார்ப்பாங்க. இது நம்பிட்டு எப்படி சார் ஒரு போவார்? அப்போ நீங்கள் இங்கேயே 118 நிரூபிச்சிட்டா அங்கே பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே 2-3 நாள் முன்ன போனால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆனால் நாங்கள் 107 இருக்கோம், நாங்கள் தான் அதிகமாக வாங்கியிருக்கோம்னு பதவி பிரமாணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சட்டசபையில் இப்போ இனிமேல் உட்காந்துருக்காருல, இன்றைக்கி உட்காந்துருக்காருல சட்டசபையில் இருக்காது. நீங்கள் கோர்ட்டுக்குள்ள உட்காந்துருல, கோர்ட்டை கிளிக்க வச்சுருப்பாங்க. அந்த மூவ்மெண்ட் கரெக்ட். ஆனால் மக்கள் மனநிலை இருக்குல்ல, அங்கே மனநிலை மாறிச்சுன்னா கவர்மெண்ட்டோட இல்லை, இந்த அரசியல் கட்சியை ஏன்ப்பா வந்துட்டான்னு சப்போர்ட் பண்ணி உட்கார வைக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து ஏன் அவங்களை போட்டு பழி வாங்குறோம்? ஏடிஎம்கே மேலேயும் திமுக மேலேயும் தேர்தலுக்கு முன்னாடி உள்ள கோபத்தினால தான் 2 பேரும் போச்சு. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் அந்த கோபம் பல மடங்கு கூடி இருக்குங்கிறத 2 கட்சியும் உணரணும். நீங்கள் உணராமல் போனீங்கன்னா அடுத்த அரசு ஒன்றும் முடியாது. உங்கள் 2 கட்சியும் மேலே தேர்தலுக்கு பின்னாடி இந்த விஜயசாரை அலக்கழிச்சிருக்காங்களே, இந்த அலக்கழிச்செல்லாம் கவர்மெண்ட் இல்லை நினச்சிருக்காங்க. 2 கட்சி மேலேயும் மக்களுக்கு அதிருப்தி வந்துடுச்சு. ஆனால் வந்து கவர்னர் வந்து பாஜகவோட பாஜக தான் இப்படி பண்ணுதுன்னு ஒரு அது பாஜகன்னா பாஜக என்ன ஒன்று புரியல நம்மளுக்கு. இப்போ ஓகே, பாஜக நினச்சிருந்தா மத்திய அரசு இன்னைக்கு மத்திய அரசு தான் என்ன பண்ணி பாஜக இன்றைக்கி பதவியை விட்டுருக்க மாட்டாங்க. அடுத்து செக் வச்சுருப்பாங்க. அடுத்து கேரளா பயணத்தை கூட ரத்து பண்ணிட்டு ஆளுநர் இருந்தார். அவர் கேரளா பயணத்தை ரத்து பண்ணிட்டு மறுநாளே பதிவு பண்ணுறாரு. ஏன் நினச்சி அவர் கேரளா கிளம்பி போயிருக்காங்க. ஆமாம், இது நான் சார், இங்கே ஒரு குரூப் இருக்காங்க சார், எல்லாத்துக்கும் பிஜேபி. இங்கே ஒரு இனிமேல் தமிழோட புயல் வரட்டும், புயலில் சேதம் அடைச்சிட்டா பிஜேபி சொல்லி தான் இங்கே புயல் அடிச்சது, வெள்ளம் வந்துருந்துச்சுல, இது பிஜேபி தான் வெள்ளத்தை இங்கே மாற்றி விட்டுச்சு. ஒரு எல்லாத்துக்கும் பிஜேபின்னா மக்களுக்கு அப்புறம் ஒரு அளவு தானே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லை அதான் சொல்கிறேண்ணா, அவர் பிஜேபி தலையிட்டு அந்நேரம் முதல்வராக பதவி பார்க்கவே முடியாது. திருப்பி ஏதாவது கேஸை போட்டு ஏதோ போட்டு இழுத்துருப்பாங்க. அது இவங்க பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று அவர் தெளிவாயிட்டார், சரியாக தப்போ நம்ம மத சார்பற்ற இன்னமும் அதிமுகலாம் பயங்கர மத வெறியர்கள் மாதிரியும், இல்லை இங்கே பிஜேபிக்கு வந்து மத கலவரத்தை தான் தூண்டி அதை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும். ஆக்சுவலி விஜய் சார் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மத சார்பற்ற சொல்கிறாங்கல்ல, இதில் யார் நேர்மையாக இருக்குன்னு பார்த்துக்கணும். ஒரு மத சார்பற்ற அப்படின்னுங்கிற வார்த்தைக்கு என்ன, எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கிறவங்க தான் மத சார்பற்று. கரெக்டாக நாத்தியத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அரசியலுக்கு கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுறது. அதில் இருக்கும் சாமி கும்பிட்டான்னு எனக்கு என்ன சார்? எங்கள் ஊர் எம்எல்ஏ அவன் பக்தியாக இருந்தான்னா பக்தியில் எனக்கு என்ன, அவன் ஊதி பூசியிருந்தான்னா பூசுகிற எனக்கு என்ன, அவனுக்கு வேலை என்ன? மக்களுக்கு நல்லது பண்ண. அதுதான் சார் வேணும், அதுதான் வேணும். நீங்கள் வந்து எந்த அரசியல்வாதியும் சாமி இல்லைன்னு சொல்கிறதோ ஒரு மதத்தை அவமதிக்கிறதோ உங்கள் வேலை இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா அது நீங்கள் அரசியல்வாதி இல்லை. அப்போ மத சார்பற்ற அப்படின்னா இப்போது ஒரு கட்சியில் எல்லா மதத்தக்காரும் இருப்பாங்க. இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, நீ உன் சாமி கும்பிட்டு போ. முஸ்லீம் இருப்பாங்க, நீ உன்னோட மத அடிப்படையில் இன்னொன்று நீ இப்போ சாமி கும்பிட்டு போ. கிறிஸ்டின் நீ சர்ச்சுக்கு போய்க்கோ, நீ கும்பிட்டுக்கோ. இதானே இப்போ விஜய் சார் வந்து மதச்சார்பற்றன்னு சொல்கிறது வந்து தவிர்க்கணும். நீங்கள் என்னென்ன நீங்கள் வந்து யார் மதசார்புன்னு பொய் சொல்கிறாங்களோ அவங்க நம்புறியே. ஓகே ஓகே. உண்மையிலேயே மத சார்பு இல்லாமல் இருக்குங்கிறத நீ மத வரியல்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏடிஎம்க்கு பிஜேபி கூட்டணி யூனிவர்சிட்டியை மத சார்புள்ள கட்சி நினைக்கிறீங்க. உண்மையிலேயே
நீங்கள் ஏமாந்தது, நீங்கள் சொன்னீங்க திமுக கூட்டணி இருக்குல்ல, மத சார்பற்றுன்னு. என்ன மத சார்பற்று? நீங்கள் யார் ஓகே நீங்கள் எல்லா மதத்தையும் ஒன்றா நினச்சி தான் ஓகே. கிறிஸ்மஸுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, கேக் வெட்டுங்க, ஓகே. ரம்ஜானுக்கு நீங்கள் நோன்பு திறந்துட்டு அங்கே குல்லா போட்டுட்டு நீங்கள் நோன்பு கஞ்சி சாப்பிடுங்க, ஓகே. அதே மாதிரி இந்து பண்டிகை பண்ணுறீங்களா? அப்போ யார் மத சார்பு உள்ளது? யார்? உங்களுக்கு இந்து தெய்வமும் இல்லை, இந்து பண்டிகை இல்லை, இந்து மக்களுக்கு மதிக்க மாட்டிய, அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டிய, கிறிஸ்மஸுக்கும் ரம்ஜானுக்கும் உளுந்து வாழ்த்து சொல்விய. அப்போ யார் மத சார்பு உள்ளது? நீங்கள் தான் மத சார்பு. நீங்கள் எந்த மதம்? கிறிஸ்து மதத்தை சார்ந்து இருக்கிய, முஸ்லீம் மதத்தை சார்ந்து இருக்கிய, இந்து மதத்தை சார்பில்லாமல் இருக்கிய. இப்போ யார் சார் இதை மத சார்பற்றது? மத சார்பு ஏடிஎம்கே இருக்குது, தீபாவளி வாழ்த்து சொல்கிறாங்களே, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாங்களே, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாங்களே. இதே பிஜேபி மோடி அவர்கள் எந்த கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்தார்? எந்த ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்தார்? எந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்தார்? எல்லாம் வாழ்த்து சொல்கிறாரா? எங்கேயாவது முஸ்லீமுக்கு எதிராக தான் பேசியிருக்காரா? அவர் கிறிஸ்தவருக்கு எதிராக தான் பேசியிருக்காரா? அவர் தாய் மதம் இந்து, அது அந்த இந்து மதப்படி சாமி கும்பிடுவார், அதில் பற்று இருக்கும். யாருமே சார் கிறிஸ்டினா ஏசு மேலே பட்டுருப்பான், முஸ்லீம்னா அல்லா மேலே பட்டுருப்பான். அது மாதிரி இந்துனா சிவன் மேலே பட்டுருந்தா என்ன சங்கியா? நான் முருகர் பக்தரா சங்கியா? நான் இந்துரா, எனக்கு முருகர் பிடிக்கும், விஷ்ணு பிடிக்கும். அப்போ நான் முருகன் காவியோட கட்டிட்டு நான் முருகர் கோயில் போனால் என்ன சங்கிங்கிறியே? அப்போ மசூதிக்கும் சர்ச்சுக்கும் போகிறாங்களே, அவங்க மட்டும் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறியா? ஒரு பொய்யான தோற்றம் சார், பொய்யான ஒரு புரளி, அது ஒரு கட்டம் வச்சுட்டாங்க. விஜய் சார் அதை நம்பிட்டார். இப்போ அங்கே யார்? முஸ்லீம் லீக்குன்னு கட்சி இருக்குது, இந்து முன்னணி கடவுள்னு கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அது சேர்ப்பீங்களா நீங்கள்? சரி, ஓகே, சொல்லுங்கள், சேர்ப்பாங்களா? இந்து முன்னணி கட்சி அப்படின்னு ஒன்று கட்சி சேர்த்து 10 எம்எல்ஏ சேர்ப்பீங்களா நீங்கள்? ஆனால் ஏது முஸ்லீம் லீக்குங்கிறதே சேர்க்குறிய? கெஞ்சி கூப்பிடுறியா அவங்கள? இந்த திருமாவளவன் யார்? இந்துவாஸ் அவர். உன் தங்கச்சி போய் எப்படி எந்த முறையில் அடக்கம் பண்ணீங்க? சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு சொல்கிறீங்க. உங்கள் தங்கச்சி இறக்குது, உங்கள் குடும்பத்தை இறந்ததுக்கு போய் எந்த அடிப்படையில் போய் நீங்கள் அடக்கம் பண்ணீங்க? கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுறீங்க. அவர் எப்படி மத சார்பில்லாத ஆளாக இருப்பார்? மத சார்பில்லாத நீ போய்ட்டு மிஷினில் எரிக்க வேண்டியானே, போய் அடக்கம் பண்ண வேண்டியானே. அங்கேருந்து உங்களுக்கு கிறிஸ்தவ முறைப்படின்னு எப்படி வருது கேட்குறேன். எல்லாம் போலி வேடத்தைகள் சார். காங்கிரஸ் சொல்லவே வேணாம், அவங்க ஆரம்பத்துலேருந்தே முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் தான், கிறிஸ்துவ சப்போர்ட் தான். அதனால் அது தெரிஞ்ச விஷயம். நீங்கள் பூரா இந்த மத வெறியர்களாக கூட வச்சுக்கிட்டு ஏன்னா எங்களை மத சார்பற்ற காலம் வேணுங்கிறக்கா இங்கே பிடிப்போம் அங்கே பிடிக்க மாட்டோம் சொன்னால் தப்பு. உங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுறது யார் அதை பார்த்துக்கணும். எந்த குற்றம் இல்லாதவங்க யார் அதை பார்த்துக்கணும். விஜய் சார் இதில் நான் அதில் ஆள் பிடிக்க மாட்டேன், கூட்டணி கூட இங்கே சப்போர்ட் கூட இங்கே தான் கேட்பேன்னு சொன்னதில் தான் இவ்வளோ கலவரம். இந்த எட்ட கொடுத்த இவ்வளோ பெரிய விளக்கத்தை விஜய் சார்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? நான் சொல்லிவிடுவேன். நான் இப்போ இதுவே உங்களுக்கு சொல்கிறது அவர் சொல்கிற மாதிரி தானே. நம்ம வீடியோ கொடுன்னு அனுப்பி வச்சுறேன். ஓகே சார். இப்போ வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி? இல்லை, இது சர்ச்சை இல்லை சார். இது ஆளாளுக்கு பேசுகிறது தப்பு சார். நான் என்னோடய பாயிண்ட் அப்படின்னா, இப்போ இப்போ வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் ஓகே, இல்லை நம்ம நாடு தானே சார். நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறீங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமை இருக்குது. ஓகே, இப்போ ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதில் இது நடந்திருக்கு. அப்போ பேச்சு பொருள் இல்லை. இதே கவர்னர் பதவி ஏற்றுக்கும் போது இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, 2வது பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த கேள்வியும் இல்லை. ஏன்னா இது குற்றம் சுமத்துறதுக்காகவே பேசுகிற பேச்சு. அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இவர் வந்திருக்காரு, உடனே குறை சொல்லணும், உடனே அவர் இது பண்ணணும். அது ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாத்தையும் குறையாக சொல்லிட்டே பண்ணுறது. இதில் பெரிய தமிழ் உணர்வாளர் மாதிரி காட்டிக்கிறது. தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொருத்தனை குறை சொல்கிறது தமிழ் வளர்ச்சி ஆகுது சார். தமிழ் வளர்ச்சி நம்ம என்ன சார் பண்ணோம்? தமிழ் தாய் வாழ்த்து ஃபஸ்ட் போயிட்டால் தமிழ் வளர்ந்துருமா? இருந்தாலும் அந்த குறைந்தபட்ச உரிமையை கூட விட்டு இருக்குது சார். எதில் படணுமோ இருக்கணும். நான் கேட்க சொல்கிறேன், இன்றைக்கி 70% ஸ்கூலில் தமிழ் பாடம் இல்லை சார். அங்கே போங்க, இவங்கெல்லாம் அங்கே போய் போராட சொல்லுங்கள் சார். அவங்கள இப்போ இன்றைக்கி 10 வயசு பையனுக்கு தமிழ் பேச தெரியல, பேசுகிறான் சார். தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல சார். நீங்கள் எங்கேயாவது போங்க சார். நீங்கள் என்ன சார் 10 வயசு பையன் சொல்கிறீங்க? 25 வயசு பையன் மீடியாவில் ஒர்க் பண்ணுறான் சார். அவனுக்கு காலேஜ் படிக்கிறாங்க சார். அவனுக்கு தமிழ் பேசுகிறேன் சார். நம்ம இப்போ தமிழ் வாய்மொழி இல்லை சார். வாய்மொழி தான், தாய்மொழி இல்லை சார். நிச்சயமாக சார், வாய்மொழி தான் இருக்குது. இந்த நரிக்குற பாசம் இருக்குல்ல, அவங்களுக்கு எழுத்து வடிவம் இருக்கா சார்? பேசுவாங்க, அவங்களுக்கு எழுத்து வடிவமே இல்லை. எழுத்துட்டு தான் படிக்கிறதுக்கு. அது மாதிரி நாளைக்கு தமிழ் ஆக போகுது. ஒரு பயலுக்கு அந்த அக்கறை இல்லை. அதை எடுத்து போராடலை. போய்ட்டு இந்தியில் ரயில்வே ஸ்டேஷனில் அதை அழிச்சிட்டா மூட நம்பிக்கை சார். ஃபஸ்ட்டு இந்தி எழுத்து அழிச்சிட்டா தமிழ் வளருங்கிறது மூட நம்பிக்கை சார். தமிழ் வளர்றதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி
சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தமிழ் பற்ற காட்டுறவங்க பூரா எனக்கு கோவம் வரும். நீங்கள் ஆக்கப்பூர்வம் என்ன பண்ண நீ ஆக்கப்பூர்வம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே தாய்மொழியை ரொம்ப மட்டமாக இருக்குது. தாய்மொழி வளர்ச்சி இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரே நாடு தமிழ்நாடு தான் சார். ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறை அது இதுன்னு என்ன வளர்ச்சி இருக்கிறீங்க? இது வரைக்கும் ஆண்ட எல்லா கட்சியும் சொல்லலாம். நீங்கள் தமிழ் வளர்ச்சிக்குன்னு ஒன்று என்ன பண்ணீங்க கேட்குறேன். திரைப்படங்களுக்கு தமிழில் கூட பேர் வச்சா மானியம் கொடுத்துருந்தாங்க. அது கலைஞர் பண்ணார், அதுவும் போச்சு. இப்போ டைட்டில் பூரா இங்கிலீஷில் வருது. இப்போ இங்கிலீஷ்லேயே தெரியாத வேர்டாக இருக்குது, அப்படிலாம் வருது. முன்னாலே ஜென்டில்மேன், காட்ஃபாதர் அப்படின்னு உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக ஒன்று தெரியும். இன்றைக்கி இங்கிலீஷ் வச்சு அதுக்கே மீனிங் தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்னு வச்சாங்க, எல்ஐகேன்னு வச்சாங்க. ஆமாம், இப்போ நம்ம ஆராய வேண்டியிருக்கு. என்ன எல்ஐகே அப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்கு? ஏண்டா இங்கிலீஷை வச்சு குடும்பப்படுத்துறேங்கிறேன். அது சொல்கிறேன், கோட் ஏதோ நம்ம அப்போ கேட்கொண்டு அப்புறம் நம்ம கேட்கொண்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்க்கு? சாரி, இது ஓகே, படத்துக்கு நம்ம சமூகம் அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழ் தெரியவில்லை, எழுத தெரியல, படிக்க தெரியல. அதுக்கான வேலையை பாருங்கள், அதுக்கான குரல் கொடுங்க, அதுக்கு அரசிட்ட போய் முறையிடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி படல பின்னாடி படல என்ன, இதனால தமிழ் வளர்ந்துடாது. ஓகே, தமிழ் ஃபஸ்ட்டு போயிட்டோம், தமிழ் வளர்ந்துருமா என்ன? நீங்கள் அதுக்கான அங்கீகாரம் கேட்குறீங்க, ஓகே. அதை ஆளாளுக்கு போட்டு பெரிய தேச குற்றம் மாதிரிலாம் பேசாதீங்க. நம்ம தேசத்தில் தமிழ்நாடு இருக்குது, அதுதானே? அப்போ ஜனகணங்கிறது பொதுவானது. அது ஃபஸ்ட்டு பாடினவங்களுக்கு என்ன? இப்போ நான் சரி, இது இப்போ நீ விஜய்க்கு ஒரு ஃபங்க்ஷனில் பண்ணுறதுக்கு இவ்வளோ குரல் கொடுத்தவங்க ஏற்கனவே இதை நடந்துக்கல. தமிழ்நாட்டில் என்ன கவர்னர் பதவி வைத்தார். அப்போ ரெண்டாவது பாடினாங்கள, இந்த வாயில் எங்கேயே போச்சு. அப்போ நீங்கள் ஆள் பார்த்து தான் உங்களுக்கு தாய்மொழி பட்டு வரும், உங்கள் மனசுலேருந்து வருது. ஆள் பார்த்து விஜய் ஃபங்க்ஷனில் பண்ணால் உங்களுக்கு தமிழ் பட்டு வந்துடும். இதே முக ஸ்டாலின் அவருடைய இதில் பார்த்தா பட்டு வராது. அப்போ திமுக பட்டு வரும், இங்கே மட்டும் தமிழ் பட்டு வரும். சார், இது வந்து குறை சொல்கிறக்குன்னு உள்ளே இறங்குறது அது ரொம்ப ஒரு அருவத்துக்கு சார். தமிழ் வளர்க்குறதுக்கு ஆக்கப்பூர்வம் பண்ணுங்க. அப்போ சொல்கிறேன், இங்கே போர்டில் ஹிந்தி அடிக்கிறது, இந்த மாதிரி ஹிந்தி தெரியாது போடா, இதெல்லாம் முட்டாள்தனமா சார். இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை சார். நான் சொல்கிறேன், என்னை வந்து கோச்சுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை சார். நான் வந்து இந்தியா போடான்னு சொல்கிறேன். அதனால் அப்போ நீங்கள் படிக்கிறிய, இது என்ன இருக்குது, இது என்ன தமிழ் வளர்ந்துச்சுங்க நான் கேட்குறேன். அவங்க வந்து ஹிந்தி சார், நீ தமிழை வளர்க்க பாருங்க சார். முதல்ல ஹிந்தி வந்து இப்போ ஸ்கூலில் வந்து விருப்ப மொழி இருக்குது, ஓகே. தெலுங்கு விருப்ப மொழின்னு இருக்குது, ஓகே. தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழ் விருப்ப மொழின்னு வைக்கிறாங்கல்ல, எவ்வளோ ஒரு அபத்தம் அது. நான் ஹிந்தி விரும்பினா படிச்சுக்கிறேன், தெலுங்கு விரும்பினா படிச்சுக்கிறேன், தமிழும் அதில் அந்த லிஸ்ட் வைக்கிறாங்க சார். அது தப்பு இல்லை. அது எல்லா இதுலையும் கட்டாய பாடமாக்குங்க. ஆங்கிலம் வந்து கட்டாய மொழி, இது தமிழ் விருப்ப மொழி. இதுக்கு எவ்வளோ சார் குறை கொடுக்குறான்? போன இது அரசாங்கத்தில் போன இதில் ஏன் இந்த பூரா இந்தி அழிச்சவனும் இதுக்கு குரல் கொடுக்குறவனும் இதுக்கு ஏச குரல் கொடுத்தா? நான் கேட்குறது, ஆக்கப்பூர்வமாக நீங்கள் தமிழுக்கு குரல் கொடுத்தா நாங்களும் வந்து நிற்கிறோம். சும்மா வந்து விளம்பரத்துக்கு ஆள் பார்த்து நீங்கள் தமிழ் பற்ற காட்டினா அதுக்கெலாம் அது வந்து குறையில்லை, இது அவங்க மனசில் உள்ள கரை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே விஜய் சாருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க. தாவேக்கள் வந்து அடிப்படை உறுப்பினராக சேர்ந்துட்டிங்களா இல்லை சேர்ற? இல்லை, நான் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட்டுங்கிற விட அவர் அரசியல் ரீதியாக நிறைய பேசியிருக்காங்க, அதுக்கெலாம் நான் வந்து குரல் கொடுக்கல. ஏன்னா அரசியல் இறங்கிட்டார். அப்போது கேட்பாங்க, இது என்ன கொள்கை, இது சரியாக வருமா எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீ போய் சொல்லி ஆகணும். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், இப்போ தான் இறங்கியிருக்காரு, உட்காந்துருக்காரு, செயல்பாடுங்கிறது எதுவுமே தெரியும். இப்போ உடனே அவங்க பண்ணிடுவார், இது பண்ணிடுவார், அதெல்லாம் போக தெரியும். அதை கரெக்டாக பண்ணுங்கன்னு தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கணுமே தவிர எங்கள் தலைவர் பண்ணிடுவார் அப்படிலாம் இல்லை. போகுது ஒரு சினிமா நடிகரை ஒரு கூத்தாடி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற தோரில் சொல்லும்போது எனக்கு வந்துச்சு. தொழிலை குறிப்பிட்டு ஒருத்தரை நீங்கள் சொல்லாத, இங்கே எத்தனையோ தொழிலில் இருக்கவன் அரசு நிற்கிறான், ஒரு தொழில் குறிப்பிட்டு சொல்லும்போது போனீங்க. ஒரு வக்கீல் நிற்கிறார் சார், வக்கீலுக்கு தொழிலாக போச்சு. இப்போ என்ன வக்கீல் என்ன இங்கே கோர்ட்டில் இருக்க வேண்டியதுக்கு இங்கே வராங்க, ஒரு வாரம் சொல்லுங்க பார்ப்போம், பொங்கிட மாட்டாங்க. மருத்துவர் என்ன மருத்துவத்தை படிச்சிருக்கான், அவனுக்கு கூட அரசு தெரியும், அவங்க அதை பிடிக்க போகிறாங்க, சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர் ராமதாஸே வந்துடுவார் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறேன், ஒரு முடிவெட்டுறது தொழிலாளி அவருக்கு தொழிலை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான்.
அது மாதிரி சார் ஒரு டாக்டர் மாதிரி ஒரு இது ஒரு ஒரு வக்கீல் மாதிரி ஒரு இது சினிமாவும் ஒரு தொழில் தொழில் சார். ஒரு டெய்லர் மாதிரி ஒரு சமையல் பண்ணுற மாதிரி இது தொழில் சார். நீங்கள் மற்ற எல்லோரும் வர்றாங்க, முடி வெட்டுறவங்க வரலாம், டாக்டர் வரலாம், இது அதோட பரவாயில்ல, இது பரவாயில்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க வரலாம், கொலை பண்ணுறவங்க வரலாம், கொள்ளடிக்கிறவங்க வரலாம், ரியல் எஸ்டேட் பண்ணுறது அதில் கொள்ளடிக்கிறவங்க வரலாம். இவங்கெல்லாம் வர்றதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கல? ஒருத்தர் சொல்லுங்கள் சார், இந்த நடிகன் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு குரல் கொடுத்தாங்கல்ல, ஒரு ஆள் இவன் ரியல் எஸ்டேட் பண்ணுவேன், இவன் நிலத்தை பிரித்து விற்கிறவன், இவனுக்கு அரசு பற்றின்னு தெரியும், ஏன் வந்தான் கேட்பீங்களா நீங்கள்? இவன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, கொலை குற்றம் இருக்குது, இவன் ஏன் வந்தான் கேட்டல? நான் ஒன்று கேட்குறேன் சார். ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்து வந்தார்ல, போனால் அதில் அமைச்சராக இருந்து செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஜெயிலேருந்து வந்தார்ல, திருப்பி சீட்டு கொடுத்தாங்கல்ல, இந்த வாய் ஏன் சார் கேட்கல? ஒரு குற்றவாளி ஜெயிலில் குற்றவாளிக்கு எதுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க? ஆனால் அவரையும் மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க. சொல்கிறேன், அதான் மக்கள் ஜெயிக்க வைக்கல, அங்கே பணம் ஜெயிச்சிருச்சு, அங்கே சில இடத்துல பணம் ஜெயிச்சிருச்சு இதே மீறி. அப்போ 100 கோடி 150 கோடி ஊழல்னு சொல்லி உள்ளே போய்ட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை திருப்பி சீட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்குறதுக்கு ஒரு வாயே இல்லை இங்கே. நடிகனுக்கு என்ன தெரியும்ன்ட்டு நடிகனுங்களே அவங்க வாயில் குரல் கொடுக்கும்போது நான் குரல் கொடுப்பேன். அது இந்த வகையில் வந்து தான் என்னுடைய எதிர்ப்பு தவிர மற்ற அரசியல் இதெல்லாம் பிரச்சனை சப்போர்ட் பண்ணல. அப்படியே சார். அப்போ எங்களோட எதிர்ப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த தேர்தலில் வந்து திரு பேரரசு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு வரட்டுங்கிறேன், ஏதோ கட்சியில் வரட்டும். தாவேக்கால் எதிர்பார்க்குறேன் சார். வரும். ஓகே சார். முதல்வராக ஆனதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வெளியாக போகுது அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோம். அது என்ன சார், ஏதாவது உங்களுக்கு இது தகவல் தெரியுமா, எப்போ எதுங்கிறது? இல்லை, இது வரைக்கும் ஒன்றும் தெரில. ஓகே, எப்படி வந்துடும் நினைக்கிறேன், வந்துடும். ஜூன் 22 அவருடைய பிறந்தநாள் நினைக்கிறேன், அன்றைக்கி எதிர்பார்ப்போம். ஓகே, வந்துடட்டும். இது இனிமேல் ஈஸியாக வந்துடும். அது ஓகே. பல பயங்கரமான ஃபஸ்ட் டே ஓப்பனிங்லாம் பார்த்துருக்கோம். முதல்வர் ஆனதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் ஓப்பனிங் எப்படி இருக்கும்னு? எப்போவுமே உங்களுக்கு முதல்வர் ஆகிட்டா அந்த ஒரு ஸ்பீடெலாம் குறையும் மக்களுக்கு, அந்த இது இருக்காது. இருந்தாலும் படத்தை பொறுத்து தான் ஓப்பனிங் ஆகி எப்போவுமே அவருக்கு ஓப்பனிங் கொண்டாடிப்பாங்க. ஆமாம், படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும். ஆமாம், இல்லைன்னா சுமாராக போகும், படத்தை பொறுத்து தான். ஆனால் முன்னாடி உங்களுக்கு எலெக்ஷன் டயத்தில் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும் எப்போவுமே. சிலது அந்த அந்த சூழலை பொறுத்து தான் ஒரு எதிர்பார்ப்பும் பூசி கொண்டாட்டமாக. அது லவ் மாதிரி தான், லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒரு இதாக தான் இருக்குது. கல்யாணம் 2 மாதத்தில் அப்புறம் என்ன போன் பண்ணிட்டே இருக்க, போன வைக்கின்றாங்க, அந்த மாதிரி. ஓகே சார். இப்போ திருப்பாச்சி படத்தில் விஜய் திரிஷா காம்பினேஷன், இப்போ வந்து எலெக்ஷன் ஓட்டு என்ற அன்னைக்கு விஜய் திரிஷா காம்பினேஷன், இல்லை முதல்வர் பதவியேற்பு விழாவில் திரிஷா கலந்துட்டாங்க, அந்த விஜய் திரிஷா காம்பினேஷன், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சார்? எல்லாம் ஒரே வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்று தான், நட்பு தான். ஓகே சார். ஆமாம், ஒரு ட்ராவல் போகும்போது நம்ம மேலே அக்கறை உள்ள யார் இருந்ததுன்னா அவங்க ட்ராவல் கூப்பிட்டு இருக்கும் சந்தர்ப்பம். அப்போதைக்கு ஒரு நட்பு அதில் அது அப்பப்போ கட் ஆகும். அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தில் அக்கறை இருந்திருக்கலாம். அப்படி அக்கறை கொடுத்ததில் அவங்க பயணம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தப்பு இல்லையே, நம்மளாக தப்பாக நினச்சா தான் தப்பு. இன்னொன்று பெர்சனலில் போகக்கூடாதுங்க, பெர்சனலில் வந்து போகக்கூடாது. அது என்னென்னா சில பார்வைக்கு இது ஒரு வன்மமாக பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணிவிட்டு நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீ பண்ணுறதுனால திரிஷா கதை மனசு இதாக போதில்லை, விஜய் சாருக்கு அது யோசிக்க போகிறாரு இல்லை, அது அவங்க பர்சனல் நட்பு ரீதியாக வரலாம் போகலாம். நம்ம இதில் போகிறது தப்பு. முதலமைச்சர் ஆகிட்டார், கொடுத்து வாக்குறுதி காப்பாற்றினாரா, நல்லா செஞ்சாரா, இந்த சிங்கப்பன் பறக்கும்னு வைக்கிறாரு, அது கரெக்டாக வருதா, நம்ம இதுக்கு தான் போகணும். இது வேறு போகும்போது நம்ம மனசு சரியில்லைன்னு அர்த்தம், நம்ம சரியில்லைன்னு அர்த்தம், நம்மளோட எண்ணம் சரியில்லை, நம்ம சரியில்லை. நமக்கு ஒன்றும் சார், நமக்கு ஒருத்தட்ட என்ன ஒரு கடமையோ அவங்க என்ன கடமையோ அவங்க அது கரெக்டாக பண்ணால் போதும். அதுக்கு பேசலாம் வந்து அப்படி பார்த்தா உங்களுக்கு யாராக இருக்கட்டும், ஒரு நீதிபதி அப்படின்னா அந்த நீதி கரெக்டாக சொன்னார்னு தான் பார்க்கணும். நீதி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடாது. அதுதானே ஒரு டாக்டர் அவர் ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணி பேஷண்ட் பழக்க வச்சுட்டா தான் பார்க்கணும். டாக்டர் வீட்டில் என்ன அவர் யாரை லவ் பண்ணுறாரா, கல்யாணம் பண்ணியிருக்காரா, இது உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து டாக்டர் பிரச்சனை பார்க்க மாட்டியே, நீதிபதியோட பிரச்சனைலாம் ஆராய மாட்டியே,
வக்கீலோட பிரச்சனை ஆராயமாட்டிய ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கல்யாணம் புரோக்கர்னா கூட கல்யாணம் சரியான மாப்பிள்ளை காட்டுறானா, இப்போ பொண்ணை காட்டுறானா, இதுதான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா, யாரை வச்சுருக்கானா உங்களுக்கு தேவையா? தேவையில்லை. அது மாதிரி சில விஷயங்களில் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம், அவங்களுக்கு கடமை என்ன, அவங்க கடமை தவறுனாங்களா, ஓகே. அது இது ரொம்ப போகும்போது அப்போ என்னென்னா மக்கள் பேச எடுத்துக்க மாட்டாங்க சார். நீங்கள் இப்போ நம்ம பேசும்போது அவங்களே அவன் எரிச்சலாயிடுவான், என்ன இப்போ அப்படின்வான். அதுதான் பேசுகிறோங்கிறேன். ஒரு அரை மணி நேரம் வாதம் பண்ணுவாங்க சார். மக்கள் வந்து ஓ அப்படியா தப்புன்றார, விஜய் தப்பா, விஜய் தப்பான்னு நினைக்கிறானா? நீங்கள் அப்படி நினச்சதா இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்கவே மாட்டார். அவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க, நம்ம தெளிவாக இல்லை சார். நான் இப்போ சொல்கிறேன் சார், எம்ஜிஆர் காலத்துலேருந்து அண்ணாவை என்ன சொன்னார் கேட்டாங்களே, பானுமதி பற்றி கேட்டு என்ன சொன்னார், நான் முற்றும் திறந்த முடிவரும் இல்லை, அவர் கற்பழி சிறந்த கண்டகியும் இல்லை சொன்னார்ல. எப்படி ஜெயிக்க வச்சு அவரை? கலைஞர் பேசாத பேச்சா சார்? மனைவி வேறு துணை வேறுன்னு இல்லை சார். எப்படி சார் இன்ன வரைக்கும் எப்படி சார் அவர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது? எம்ஜிஆர் ஜானகி அம்மா யாருன்னு தெரியும், ஜெயலலிதாவே எல்லாம் சொன்னாங்க. அவருக்கு இப்போ சொன்னாங்கல்ல, அந்தம்மா ஆண்டுட்டு போயிடுச்சுல, அவரும் ஆண்டு அந்த அம்மாவும் ஆண்டுட்டு போயிடுச்சுல. நீங்கள் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க சார். நீ பெருசில் பேசினா அவங்க உங்கள் மேலே எனக்கு அவங்களுக்கு எரிச்சல் வருது. இப்போ என்ன இருந்துட்டு போட்டுங்கும்போது நீங்கள் என்ன மக்கள் வாங்குறியா? புரியுது உங்களுக்கு? நான் சொல்ல மக்கள் மனதில் சொல்கிறேன். அப்போ மக்கள் வந்து அந்த ஆராய்ஞ்சிருந்தானா அண்ணாவே வந்திருக்க முடியாது, கலைஞர் வந்திருக்க முடியாது, எம்ஜிஆர் வந்திருக்க முடியாது, இப்போ இன்றைக்கி விஜயும் வந்திருக்க முடியாது. அதனால் இது வந்து இப்போ ஒரு பொழுதுபோக்காக டைம் பாஸுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகுமே தவிர ஒரு ஒரு பொறுப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இது இருக்காது. சிங்கப்பெண் படை சரியாக பண்ணுறாரா, இது 200 யூனிட்டு எத்தனை வருஷம் தொடருது கரெக்டாக இதை பண்ணுறாரா, இன்னும் என்னென்ன சொன்னார், ஆமாம் இது போதை அது முக்கியம். இப்போ இன்றைக்கி போதை கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கணும், அதுக்கான ஐடியா என்ன? கஞ்சா இன்றைக்கி பெட்டிக்கட்டில் விற்க பான்பராக மாதிரி இன்றைக்கி விற்கிறாங்க. இன்றைக்கி கிராமங்களும் இப்போ இன்றைக்கி கஞ்சா பேசு இதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கணும். இதை பண்ணுங்க முதல்ல. கஞ்சாவையும் மதுவையும் ஒழிச்சாலே இந்த அந்த வன்முறைகள் இருக்குல்ல, பாலியல் வன்முறை இதெல்லாம் குறையும் ஃபஸ்ட்டு. இதுக்கு காரணம் இது ஃபஸ்ட்டு அடிப்படை. இதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்ப்போம். இதுக்கான ஐட்டம் சொல்லுவோம் அவர்கிட்ட. இந்த பாட்டலுக்கு 10 ரூபான்னு அவரே விஜய் சாரே பாடினார். எப்போ அந்த பாட்டலுக்கு 10 ரூபா குறைஞ்சிரும். பாட்டிலுக்கு 10 ரூபா குறைய நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, பாட்டிலே குறையணும். அதனால் மது கடைகள் வந்து என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் தான், ஒரு விஷயம் தவறான விஷயம், மக்கள் அழிக்கக்கூடிய விஷயம், அது வந்து எளிதில் கிடைக்கக்கூடாது. அப்போ கிடச்சா அவன் அதுக்கு அடிமையாயிடுவான். இப்போ ஒன்றும் சார், மெடிக்கலில் போய் தூக்கு மாத்திரை தான் கொடுக்குறாங்களா சார்? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதுதான் சார். அப்போ உங்களுக்கு தூக்கம் எளிதில் கிடைக்காது. அப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இன்றைக்கி நான் வந்து நான் செத்துன்னு தோணும்போது அடுத்த பக்கத்தில் மெடிக்கலில் போய் எனக்கு 20 தூக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்குறேன். உடனே பில்லை போட்டு கொடுத்துட்டா என்ன கதை பண்ணிச்சா? அது எளிதில் கிடைக்கூடாதுங்கும்போது மனநிலை மாறிப்போம். ஆமாம். அப்போது இதே மாதிரி மதுவும் சொல்லணும். உங்களுக்கு எதையுமே கெடுதலான விஷயம், தூக்கு மாத்திரை கெடுதலான விஷயம் தானே, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கள. பான்பராக்கு முன்னாடி வெட்டிக்கட்டில் தொங்குச்சில்ல, அதுலேருந்து புற்றுநோய் வருதுன்னு அதை கண்ட்ரோல் பண்ணிங்கல்ல. அதே மாதிரி மதுவையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் மொத்தமாக ஒழிக்கணும்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, முடியவும் முடியாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எளிதில் கிடைக்கக்கூடாது. கிடைக்காதுன்றதுக்கு நீங்கள் கடையில் குறைங்க, டைம் விற்கிற டயத்தை குறைங்க. ஆமாம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மது குறையும். நம்ம வந்து இந்த பாட்டில் விற்று தான் நம்ம அரசாங்கத்தை நடத்துன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் மக்களை காப்பாற்றணும். மக்கள் ஆரோக்கியம் முக்கியம் உங்களுக்கு, அதான் அரசோட ஆரோக்கியம். அப்போ அதையும் கணக்கில் வைக்கணும். நீங்கள் வறுமையில் இருக்கான், 2000 கொடுக்கணும்னு சொன்னால் 2500 சொல்கிறோம்ல, சிலிண்டர் சொல்கிறோம்ல, எது சொல்கிறோம்? வறுமையை போக்குறதுக்கு அதானே. அப்போது மது போதைங்கிறது அவன் ஆரோக்கியத்தை கெடுக்கிறதில்ல, அப்போ ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதும் அரசு கட்டணம் தானே. அதனால் மது பொறுத்த வரைக்கும் எளிதில் கிடைக்காத அளவுக்கு நினச்சா வாங்கிடலாங்கிற அளவுக்கு அதெல்லாம் குறைக்கணும். இந்த பணத்தில் தான் நம்ம அரசாங்கம் நடத்துங்கிறத ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடணும். அதனால போன இது கெட்டது காரணமே இந்த மதுவில் வர வருமானத்தை வச்சு நம்ம அரசாங்கத்தை நடத்திடலாம், அதை அதிகரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மது கடைகளை குறைக்கிறதுக்கு இல்லை, அதிகரிக்கிறதுக்கு, வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்கு. தீபாவளி பொழுது இது கணக்கெடுத்து இது ஏன் நீங்கள் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க, அரசாங்கம் நடத்துறதுக்கு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க. அதனால தான்
போன எலெக்ஷனு போன பீரியடு மோசமாக போச்சு. அந்த இதுலேருந்து விஜய் சார் இதில் கொஞ்சம் விழிப்போட இருக்கும். நம்ம நினச்சதுபடி இந்த அரசும் நல்லபடியாக நமக்கு நடக்கணும். நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து. நன்றி. நன்றி.